ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இது கந்த புராணம். போன வீடியோல ஹிமவானுக்கு பதும தடாகத்துல ஒரு பெண் குழந்தை கிடைத்தது என்பதை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. பர்வதராஜனுடைய புத்திரியான அந்த குழந்தைக்கு பார்வதினு பெயர் வச்சு ஹிமவானும் மேனையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வராங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அந்த குழந்தை அரண்மனையில அழகா வளர்ந்து வரா. அவளுடைய சின்ன சின்ன செய்கைய கூட அந்த தம்பதியர் ரசித்து ரசித்து சந்தோஷம் அடைறாங்க. குழந்தை பார்வதிக்கு இப்போ 5 வயசு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அப்பா தனிமையில இருக்கும்போது அவரை தேடி போறா. தன்னுடைய புத்திரியை கண்டதும் அவருக்கு அளவற்ற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட குழந்தையை தன்னுடைய 2 கைகளாலும் தூக்கி தன்னுடைய மடி மேல வச்சுக்கிறாரு. குழந்தை பார்வதியோ அப்பா அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க. என்ன வேணும் செல்லமே, சொல்லு அப்படிங்கிறாரு ஹிமவான். அப்பா, சகல ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக விளங்கும் அந்த பரம்பொருளை, அதான்ப்பா நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, அந்த ஈசனை திருமணம் செய்து கொள்ள எனக்கு ஆசையா இருக்கு. அதனால அவரை குறித்து நான் தவம் செய்ய விரும்புகின்றேன். அதுக்கு நீங்க தான்ப்பா அனுமதி தரணும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தை பார்வதி. ஹிமவானுக்கு தூக்கி வாரி போட்டது. 5 வயசு குழந்தை பேசுற பேச்சா இது? இந்த 5 வயசுல ஈசனை பத்தி என்ன தெரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் இன்னொரு எண்ணமும் அவருக்கு வருது. என்னன்னா, பார்வதி இறைவன் திருவருளால பெற்ற குழந்தை அல்லவா? அது மட்டும் இல்லாம இவ மற்ற மானிட குழந்தைகளை விட அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கும் குழந்தைதானே. தன்னுடைய 3 வயசுல இருந்தே என்னிடமும் தன்னுடைய தாயிடமும் எத்தனை விஷயங்களை அவ கேட்டு கேட்டு தெரிஞ்சு வளர்ந்து வந்திருக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. என்னப்பா, நான் கேட்டது உங்க காதுல விழுந்துதா அப்படின்னு கேக்குறா பார்வதி. அதுக்கு ஹிமவான், பார்வதி, நீ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வயசுக்கு ஏத்த செயல்கள் இல்லையம்மா. உனக்கு 5 வயசு தான் வந்திருக்கு. இந்த 5 வயசுலயே உனக்கு கஷ்டங்கள்லாம் வேண்டாம்மா. அதுக்குன்னு ஒரு டைம் வரும் இல்லையா? அந்த டைம்ல நானே உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பேன், சரியா அப்படின்னு சொல்றாரு. பார்வதி மெல்ல சிரித்தாள். அதை கண்ட ஹிமவான், என்னம்மா சிரிக்கிற? நான் சொன்னது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா, நான் தவம் செய்யறதுல எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அப்பா அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. குழந்தையே, உன்னுடைய எண்ணம் தவறுன்னு நான் சொல்லலம்மா. அந்த பரமனுக்கே உன்னை மனம் செய்து தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியமும் அப்படிங்கிறாரு ஹிமவான். அப்படி இருக்க ஏன்பா தயங்குறீங்க அப்படின்னு பார்வதி கேட்குறா. பார்வதி, இந்த வயசுல எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் நீ. அதை விட்டுட்டு சிரமங்கள் நிறைந்த தவ வாழ்க்கை வேணும்னு சொல்றியே, அதுக்குரிய டைம் இன்னும் வரலம்மா. அதை பற்றி நீ நினைக்கவே நினைக்காத. நீ இந்த விஷயத்த என்கிட்ட விட்டுடு. கரெக்டான டைம் வரும்போது நான் அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நானே செய்கிறேன். இப்போ நீ போய் விளையாடுமா அப்படின்னு செல்லமாக கன்னத்தில் கிள்ளி விடுறாரு ஹிமவான். இதை கேட்ட உடனே பார்வதி தந்தையோட மடியிலிருந்து கீழே இறங்கி அவருடைய முழங்கால்களை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட ஓடி வரும்போது இருந்த சந்தோஷம் இப்போ அவங்களுடைய திருமுகத்துல இல்லை. இதை ஹிமவான் கவனிக்கிறாரு. அதனால அந்த குழந்தைய தன்னுடைய 2 கைகளால திரும்பவும் தூக்கி அவருடைய மடியில உட்கார வச்சுக்கிறாரு. பார்வதி, என் மேல கோவமா? சொல்லுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவ முகத்தை பாக்குறாரு. அவளுடைய கண்கள்ல லேசா கண்ணீர் இருப்பதை பார்த்தான். பார்வதி, நான் சொல்றத கவனமா கேளுமா. உன்னுடைய உள்ளத்துல இருக்கிற உத்தமமான எண்ணத்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா தவம் செய்யறதுனா முதல்ல காட்டுக்கு போகணும், அங்கேயே வாசம் செய்யணும். அங்க எந்த விதமான சௌகரியமும் இருக்காதுமா. அது மட்டும் இல்ல, காட்டுல எத்தனையோ துஷ்ட மிருகங்கள் இருக்கும். அதனால எப்ப வேணாலும் நமக்கு துன்பங்கள் வரலாம், ஆபத்துகள் நேரிடலாம். அதனாலதான் இந்த விஷயத்தை இப்போதைக்கு தள்ளி போட சொல்றேன். இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், அதுக்குள்ள நீ வளர்ந்துருவ, அப்ப நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹிமவான் அன்போடு சொல்றாரு. அப்பா, இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியாதா? நீங்க எத்தனை முறை முனிவர்கள் தவம் செய்யறத பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நான் திரும்பியும் உங்ககிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன்ப்பா. எல்லா விஷயங்களும் நான் யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்க வந்திருக்கேன். எனக்கு எந்த கஷ்டம் வரப்போகுது? நான் வணங்கும் அந்த பரமனுக்கு தானே என்னை காப்பாத்துற பொறுப்பு இருக்கு. அவர் தானே அதுக்கு
அதுக்காக கவலைப்படணும், நான் ஏன் அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு கொஞ்சம் மழலையில் பார்வதி கேட்கிறா. என்ன செய்வாரு ஹிமவான்? குழந்தை தான் எடுத்த முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கிறத பார்த்துட்டு அதை மாத்த முடியாதுங்கிறத உணர்ந்தாரு. அவளை பத்தி நினைக்க நினைக்க ஒரு பக்கம் பெருமையாவும் இருக்கு, ஒரு பக்கம் வேதனையாவும் இருக்கு. வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. குழந்தைய அணைச்சிக்கிட்டு முத்தமிட்டு என்ன சொன்னார்னா, சரிம்மா பார்வதி, இங்க பாரு, உன்னுடைய விருப்பப்படியே நான் செய்கிறேன், உனக்கு சந்தோஷந்தானே, எங்க சிரி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. கலகலன்னு பார்வதி சிரிச்சுக்கிட்டே அப்பாவை கட்டி அணைச்சிக்கிறா. உடனே ஹிமவான் கேட்குறாரு, என் கண்ணே, நான் சரின்னு சொல்லிட்டேன், உங்க அம்மா சம்மதிப்பாளா அப்படின்னு கேட்குறாரு. நீ சரின்னு சொல்லிட்டாலே போதும்பா, அம்மாவும் சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே குதிச்சு அம்மா கிட்ட ஓடி போறா. எதேச்சையாக அங்கு வந்த மேனை தந்தைக்கும் மகளுக்கும் நடந்து கொண்டிருந்த விவாதத்தை கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். பார்வதியின் பிடிவாதத்தை மாற்ற முடியாது என்பதை அவளும் உணர்ந்தாள். பார்வதியோ தாயிடம் ஓடி வந்து, அம்மா, எனக்கு தந்தை அனுமதி கொடுத்து விட்டார் என்பதை சொன்னாள். கண்கள்ல நீர் தழும்ப குழந்தையை கட்டி பிடித்து கொண்டாள் மேனை. துக்கம் அவளுடைய தொண்டையை அடைத்தது. அம்மா, எனக்காக துக்கப்படுறீங்களா அப்படின்னு கேட்டா பார்வதி. இல்லை கண்ணே, சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி கண்களை துடைத்து கொண்டாள் மேனை. அம்மா, ஈசனை குறித்து தவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவருடைய அருளால தானே எனக்கு வந்தது. அப்படி இருக்கும்போது அதுல இருக்கிற சிரமங்களை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? என்னை காப்பாற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு இல்லையா அப்படின்னு சொல்றா பார்வதி. இதை கேட்ட மேனை குழந்தையை கட்டி அணைத்தபடி தன்னையே மறந்து நிற்கிறா. அவளுடைய கண்கள்ல இருந்து நீர் பெருக்கெடுத்து கன்னம் வழியாக ஓடியது. ஹிமவான் உடனேயே ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டார். பார்வதிக்கு இமாலய சாரலில் தாமரை தடாகத்துக்கு அருகிலேயே ஒரு குடில் அமைக்கப்பட்டது. அதுக்குள்ள எந்த சௌகரியமும் இல்லை. சுகபோக பொருள்களோ அலங்கார பொருட்களோ எதுவுமே இல்லை. தேவைக்கு என்ன வேண்டுமோ அந்த சௌகரியங்கள் மட்டும் அமைக்கப்பட்டன. பார்வதியின் துணைக்காகவும் அவளுக்கு பணிவிடைகள் செய்வதற்காகவும் 4-5 பணிப்பெண்களுக்கு தேவையான தங்கும் வசதிகள் மட்டும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஒரு நல்ல நாள்ல பார்வதி தந்தை தாயிடம் விடை பெற்று கொண்டு தவச்சாலைக்கு புறப்பட்டாள். ஹிமவானும் தன்னுடைய பெண்ணோடு தவச்சாலைக்கு போய் அவளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா அப்படின்னு பார்த்துட்டு திரும்பியும் வீட்டுக்கு வந்துட்டார், அரண்மனைக்கு வந்துட்டாரு. பார்வதி தடாகத்துல இறங்கி உள்ள தூய்மையோட நீராடி கரைக்கு வந்து சேர்ந்தா. அரச போகத்துக்குரிய ஆடை ஆபரணங்களை எல்லாமே விலக்கிவிட்டு எளிய உடைகளை அணிந்து கொண்டாள். ஈசனை திருமணம் செய்ய விரும்பி ஈசனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தாள். நான்லாம் காலேஜ் படிக்க போகும்போதே அப்பா அம்மாவை பிரியணுமேன்னு அப்படி அழுதேன். பாதி நாள் ஹோம் சிக்ல தான் இருந்தேன். ஆனா இந்த தெய்வீக குழந்தை பார்வதி தன்னுடைய 5 வயசுலேயே ஒரு சிறப்பான நோக்கத்துக்காக தன்னுடைய அப்பா அம்மாவை பிரிஞ்சு காட்டுக்கு போய் தவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மன உறுதியை நினைக்கும் போது அப்படியே மேனி சிலிர்க்குது. ஓகே வியூவர்ஸ், அடுத்த சாப்டர்ல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.